ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேசின அதே விஷயந்தான். இப்போ வரைக்கும் மகாநதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சரியான ஒரு அப்டேட்டும் தெரியல. இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் எல்லாரும் ஒரு கெஸ்ஸிங் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, விஜய் காவேரி பிரிய போகிறாங்க, காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தா கொடைக்கானல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்தா கல்யாண நாள் வருது, அதுக்கப்புறம் பார்த்தா லவர்ஸ் டே வருது. அந்த தேதியெலாம் கரெக்டாக ஒத்து போகிறதுனால நம்ம பிரவீன் சார் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு வேற ஒரு குழப்பியிருந்தார் அந்த மனுஷனை சொல்லவே தேவையில்லை. நம்மளை குழப்பி கஷ்டப்படுத்தி எமோஷனல் ஃபீலிங்கை வச்சு நல்லா அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அவர் வேற இப்போ துபாய் ஹாயாக கிளம்பி போயிட்டாரு குடும்பத்தோட. கூடயே பார்த்தா நம்ம சாக்லேட் ஹீரோ விஜயும் போயிருக்காரு அப்படிங்கிறலாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து பார்த்தா கொடைக்கானல் போகிறது வந்து காவேரியோட ஃபேமிலி, அதாவது அவங்க அம்மா இவங்கெல்லாம் போகிறாங்களா இல்லை விஜய் கூட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசனை இருந்துச்சு. காவேரி கூட போய் தான் அதாவது அங்கே போனால் இந்த மாதிரி கல்யாண நாளோ அல்லது வந்து அடுத்து காதலர் தினமோ செம்ம சர்ப்ரைஸாக கொண்டாட முடியும். அதுதான் நமக்கு ஸ்வீட்டான அப்டேட்டுன்னு சொல்லலாம். அவங்க அம்மா கூட போகிறாங்கன்னா கோச்சிட்டு பிரச்சனையில் தானே அங்கே போகிறாங்க. அதனால் ஸ்வீட்டான அப்டேட்டுன்னு எதுக்கு சொன்னார் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஆனால் கொடைக்கானலில் நடந்த ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக எந்த ஒரு ஃபோட்டோவும் வரல. ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்காம எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் சின்னதாக ஒரு ஹிண்ட் கிடைச்சாவே நம்மளை பற்றி சொல்லவா வேணும். நம்மலாம் பயங்கரமான ஆளுங்கள்ல. ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கரெக்டாக எல்லாருமே கெஸ் பண்ணிடுறாங்க. நான் இல்லை, மற்றவங்களாம் நல்லா சூப்பராக கெஸ் பண்ணிடுறாங்க. அதை அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கொடைக்கானலில் என்ன ஷூட்டிங் நடந்துச்சு, யார் கூட இருந்தா, விஜய் இருந்தாரா இல்லை காவேரியோட அம்மா இருந்தாங்களா அல்லது எல்லாருமே ஃபேமிலியாக அங்கே இருந்தாங்களா அப்படின்னு நிறையா குழப்பங்கள் இருக்குது. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா, குமரன் விஜய் கூட சண்டை போடுற அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது பின்னாடி நிவின் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டியாக ஒரு வண்டியும் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டில் இருக்க சாமானுங்களாம் ஏற்றிட்டு வெளியில் போகிற மாதிரி. ஆக மொத்தத்தில் வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தா விஜயோட ஆஃபீஸில் தான் காவேரி மறுபடியும் ஒர்க் பண்ணுவாங்க. தாத்தா அந்த மாதிரி தான் காவேரி கிட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் காவேரியை தனியாக பிரித்து வச்சுட்டாங்கன்னா நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏற்கனவே சீரியலில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. பசுபதி, அன்பரசு, அஜய், ராகினி இவங்களாம் வந்து என்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எப்படியோ நம்ம விஜய் காவேரி சந்தோஷமாக சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துடணும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.